ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து பேரண்டத்தின் இயல்புகள். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முக்கிய வரிசை விண்மீன். ஸோ அந்த வரிசையில் தான் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மட்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அல்பேடோ. விண்மீன்களின் குழுக்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நட்சத்திர கூட்டங்கள். விண்மீன் குழுக்களை வந்து நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதனால் தெருக்கள் இருளாகும். சூரிய கிரகணம் இருப்பதால் தெருக்கள் இருளாக உள்ளது. இது எவ்வகை காரணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நிலைநிறுத்தப்பட்ட காரணப்படுத்துதல். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறையை கொண்டுள்ள கோள் டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெள்ளி கிரகம். ஸோ அடுத்து பாருங்கள், எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டேஷ் என அழைக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சூப்பர்னோவா வெடிப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆல்பா சென்ட்ரி. ஸோ அடுத்து பாருங்கள், புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 2 மடங்கு ஆனால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1032. ஸோ அடுத்து பாருங்கள், பூமி தனது சுற்றுப்பாதையை விட 17 மடங்கு விரைவாக சுற்றி வருகையில் பூமி ஒரு சுழற்சியினை முடிக்க ஆகும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:412 மணி நேரம். ஸோ அடுத்து பாருங்கள், எந்த தொலைநோக்கி M87 விண்மீன் மண்டலத்தில் உள்ள கருத்துளையை சுற்றியுள்ள காந்த படலத்தை படம் பிடித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிகழ்வு அடிவான தொலைநோக்கி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் தப்பாக இருக்குது. ஒரு வானியல் அலகுன்னா 1.49 × 10⁻11 மீட்டர், அது சரி. ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர், அதுவும் சரி. ஒரு ஃபெர்மி என்பது 10⁻−15 மீட்டர், அதுவும் வந்து சரி. ஸோ லாஸ்ட் மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹைட்ரஜன். சூரியனில் வந்து இருக்கிற வாயு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கும். அதிகமாக இருக்கிறது வந்து ஹைட்ரஜன். அடுத்து பாருங்கள், அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தலாமி. புவி மைய கோட்பாடு வந்து தலாமி. அடுத்து பாருங்கள், அண்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள், முற்றிலும் உருக்குலைவை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏவும் பியும் தான் வரும், சி வராது. ஸோ அடுத்து பாருங்கள், விடுபடு திசை வேகமானது கோள்களுக்கு கோள் மாறுபடும். ஸோ அதுதான் வந்து சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பௌர்ணமி நிலவின் சுற்றுவட்ட பாதை பூமிக்கு மிக அருகில் இருக்கும் பொழுது மிகவும் பெரியதாகவும் அதிக ஒளி உடையதாகவும் பூமியின் மிக தொலைவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தெரிவது டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சூப்பர் மூன். அடுத்து பாருங்கள், சூப்பர் நோவா என்பது ஒரு டேஷ் பெரிய வெடிப்பு ஆகும். இறக்கும் நட்சத்திரங்களின் பெரிய வெடிப்பு தான் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சூரிய புலிகள் டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 11. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐரிஸ் மற்றும் மசாலியா என்பன யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிறுகோள்கள். அடுத்து பாருங்கள், செரஸ் என்பது ஒரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து சிறுகோள், ஆஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செரஸ் என்பது ஒரு சிறுகோள்.
ஸோ அடுத்து பாருங்கள், புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு எது? யுகம். ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேனிமீட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு தான் வந்து கேனிமீட்டு. டைட்டன் பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் பார்த்தீங்கன்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டன் பார்த்தீங்கன்னா அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 3 2 1. அடுத்து பாருங்கள், பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 490 நியூட்டன். ஸோ புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், புவியின் இயற்கையான துணைக்கோள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நிலவு. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த அண்டம் மற்றும் விண்வெளி. ஸோ இந்த பேரண்டத்தின் இயல்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்பிக்லேருந்து சயின்ஸில் வந்து ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.